நாமும் வாழ்வது உறுதி. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாமும் வாழ்வது உறுதி. சாவு நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் என்றென்றும் எப்பொழுது வாழ்வது உறுதி. ரோமர் 6:8 வாசிக்கிறோம், கிறிஸ்துவோடு இறந்தோம் என்று சொன்னால் அவரோடு வாழ்வோம் என்பதே நமது நம்பிக்கை, விசுவாசம். நாம் வாழ்வது உறுதி. திருவெளிப்பாடு 14:13 வாசிக்கிறோம், ஆண்டவருக்குள் இறப்பவர் பேறு பெற்றவர், அவர்கள் தங்கள் உழைப்பு நின்று இளைப்பாறுவார்கள், அவர்கள் செய்த நன்மையே அவர்களோடு கூட வரும். காரணம், நாம் வாழ்வது உறுதி. யோவான் நற்செய்தி 8:51 வாசிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்போர் ஒருபோதும் சாகார், வாழ்வது உறுதி. யோவான் நற்செய்தி 11:25 வாசிக்கிறோம், உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் ஒருபோதும் சாகான், வாழ்வது உறுதி. யோவான் நற்செய்தி 8:12 வாசிக்கிறோம், நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான், அவன் உயிரின் ஒளியை கொண்டிருப்பான், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பான், ஏனெனில் நாம் வாழ்வது உறுதி. யோவான் நற்செய்தி 6:51 வரை வாசிக்கிறோம், என் சதையை தின்று இரத்தத்தை குடிப்பவன் ஒருபோது சாகான், கடைசி நாளில் நான் அவனை உயிர்ப்பிப்பேன், ஏனெனில் நாம் வாழ்வது உறுதி. சாவு நம்மை மேற்கொள்ள முடியாது. சாவை உன் வெற்றி எங்கே, சாவையின் கொடுக்கை என்ற சிலுவை மரணத்தின் வழியாக அந்த சாவை ஆண்டவர் ஜெயித்தார். ஆகவே நாம் என்றென்றும் வாழ்வது உறுதி. அந்த உறுதி செய்யப்பட்ட வாழ்வை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.